ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். இதில் 2ஆம் அத்தியாயத்தில் 48வது பதம், யோகஸ்தக குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்தி அசித்தையோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. டிரான்ஸ்லேஷன்: யோகத்தில் உறுதி கொள் அர்ஜுனா, வெற்றி தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய். இது போன்ற மன உரிமையே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். அர்ஜுனன் யோகத்திற்காக செயல் செய்யணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தி, துன்பத்தை தரக்கூடிய புலன்களை கட்டுப்படுத்தி பகவானை மனதால் நினைப்பது தான் யோகம். பகவானுடன் நாம் தொடர்பு கொள்வது தான் யோகம். அப்போது பகவான் கிருஷ்ணர் கூட தொடர்பு கொள்வது தான் யோகம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பகவானே இப்போ யுத்தம் செய்ய சொல்கிறாரு. அதனால் போரின் விளைவுகளில் அர்ஜுனன் கவலைப்படக்கூடியது எதுவுமே இல்லை. வெற்றியோ தோல்வியோ பகவான் சொல்வதால் அது பகவானையே சேர்ந்தது. பகவான் கிருஷ்ணரின் கட்டளைகளை மட்டும் செயலாற்றும்படி அர்ஜுனன் இங்கே பகவானால் அறிவுறுத்தப்படுகிறார். ஏன்னா பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் உண்மையான யோகம். கிருஷ்ண உணர்வு பயிற்சியில், கிருஷ்ண பக்தியில் இது பயிற்சி செய்யப்படுகிறது. கிருஷ்ண உணர்வால் மட்டும்தான் நான் என்னுடையது அப்படிங்கிற உரிமை உணர்வை ஒருவனால் விட்டு அதிலிருந்து விலகி இருக்க முடியும். அதனால் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டனாக அல்லது தொண்டனுக்கு தொண்டனாக ஆக வேண்டும். இதுதான் கிருஷ்ண உணர்வில் முறையான கடமைகளை செய்ய சரியான வழி. யோகத்தில் செயலாற்ற இது மட்டுமே உதவும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம்.